அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் டியூட். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிட்வா புயல். டிட்வா புயல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவை நாசமாக்கிடுச்சு. உள்ளே பூந்து ஒரு கலக்கிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் இல்லாத அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் வெள்ளம், நிலச்சரிவு, அந்தளவுக்கு மழை, புயலுங்கிற மாதிரி நாசக்காடாக மாற்றிடுச்சு ஸ்ரீலங்காவை. அப்படியே அதை தாண்டி மெல்ல 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 தமிழ்நாட்டு கடலோர பகுதியில் அது மேலே ஏறி வரப்போ நம்மளுக்குலாம் ஒரு பயத்தை உண்டாக்குனுச்சு. இங்கே என்ன வேலையை பண்ண போதோன்ட்டு. ஆனால் ஸ்ரீலங்காவை தாக்குனதுனால இங்கே வரப்போ அது கொஞ்சம் வந்து அதோட ஸ்ட்ரென்த்தை இழந்துடுச்சு. வலுவிழந்து நம்ம சைடு வர்றப்போ மிகப்பெரிய மழை, புயல் அப்படிங்கிறதுலாம் கூட ஒரு ஒரு 2 நாள் 3 நாள் நிறைய இடங்கள்ல பரவலாவே மழை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. சென்னைய போயிட்டு கடை கறக்குனாங்க. ஆனா பெரிய அளவுக்கு தாக்கத்த ஒண்ணும் உண்டாக்கல. ஆனா மாற்றா என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரைய கடந்துருச்சு, வலுவிழந்துருச்சு அப்படிங்கிற மாரி சூழ்நிலை வருங்கிற பட்சத்துல, திடீர்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சென்னை முழுவதும் சரியான மழை. ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம் வெளு வெளுன்னு வெளுத்துட்டு இருந்துச்சு மழை. ஒருத்தவனுக்கும் ஒண்ணும் புரியல. என்னடா புயல் போயிடுச்சுன்னீங்க, போனதுக்கப்புறம் எப்புட்றா மழை பெய்யும்? போனதுக்கப்புறம் வெயில் அடிக்கணும். அதானடா நடக்கும் யூசுவலா. திடீர்னு இவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியமூட்டுச்சு. அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, டிட்வா புயல் போகவில்லை போல. அது இன்னும் அங்கேயே தான் இருக்கு. அது மேல் பகுதியில இருக்க ஈரப்பதத்தெல்லாம் வந்து உள்ள இழுத்து இன்னமும் மழை மேகங்களை சூழ்ந்து கொண்டு அங்க மழையை கொண்டாடிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது சென்னை மேல்புறத்துல அதிகமான மழை தரக்கூடிய மேகங்களை சூழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால சென்னைக்கு பலத்த மழை இருக்கு அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த புயல் வந்து கம்ப்ளீட்டா போகல. இன்னுமே வந்து நிலைமை மாறல. ஒரு மாரி சுத்திக்கிட்டு மறுபடியும் மேகங்கள கூட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ மேலும் 2 தினங்களுக்கு மழை வந்து கண்டிப்பா அந்த சென்னை ஒட்டின பகுதிக்கு மழையும், கடலோர பகுதிகள்ல ஒரு சில இதில வந்து மழை பெய்யும்னு வானிலை அறிக்கை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டிட்வா புயல் மறுபடியும் யூ டர்ன் அடிச்சு, மறுபடியும் உள்ள வந்து ஸ்ரீலங்கால பண்ண மாரி தமிழ்நாட்டுல பண்ணுமா? அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இன்னும் அது போகல. அது எப்ப வரும்னு தெரியாது. யூ டர்ன் அடிச்சு உள்ள வந்து ஒரு ஆட்டம் காமிச்சுச்சுன்னா, ஒரு பயலும் உசுரோட இருக்க முடியாதுங்கிற மாரி இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.